அன்னைக்கு நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். இவ்வளோ பிரச்சனைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ காவேரின்னு தான் காரணம். ஸோ காவேரி இப்படி சப்போர்ட் பண்ணாமல் விஜய்க்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுத்தா அவர் என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பாக விஜய் காவேரியோட ப்ராப்ளம் சீக்கிரமாக சால்வ் ஆகி காவேரியோட ப்ரெக்னன்சி விஜய்க்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க விஜயை. எப்படியாவது நீங்கள் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அவளுக்கு நீங்கள் வாழ்க்கை பிச்சை போட்டே தான் ஆகணும், இப்படிலாம் ஒரு பொண்ணை ஏமாத்துறது தப்புங்க, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் யோசிக்க கிடையாது, யாருக்கும் துரோகம் பண்ணுற கேரக்டரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க மாமா சொல்ல, நானும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். என் பொண்டாட்டிக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே குடும்பம் நடத்தியிருக்கேன், அவளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை ஏற்றுக்கவே முடியாது. நீங்களும் ஒரு பெரிய மனுஷங்க தானே, எல்லாரோட வாழ்க்கையும் காதல்னு ஒன்று இருக்க தானே செய்யும், காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணி ஒன்றும் வழக்கமோ இல்லை கண்டிப்பாக அது நடந்திருக்கவோ இருக்காதுல்ல, நீங்களும் இதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, எனக்கு அதெல்லாம் புரியுதுப்பா, இப்போ என் சொந்த அக்கா பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது நான் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் அவளை கூட்டிகிட்டு போக முடியும்? ஒருவேளை நான் அப்படி கூட்டிகிட்டு போய் அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா நான் என்னப்பா பதில் சொல்லுவேன்? நான் என்னப்பா பண்ணுவேன்? அந்த பாவத்தெல்லாம் என்ன கையேந்த சொல்கிறியா அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட மாமாவும் கேட்பாரு. விஜய்க்கு ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் காவேரிக்கு கல்யாணம் கால் பண்ணி கேட்பார், என்ன காவேரி, என்னென்னமோ பிரச்சனைலாம் நடந்துட்டுருக்கு, நீ எதுவுமே கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு வீட்டில் இருக்க, என்ன தான் நடக்குது, நீங்கள் என்ன தான் முடிவு பண்ணியிருக்கீங்க? விஜய்க்கு நீ தானே காவேரி சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு சப்போர்ட்டிவாக நிற்காமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நிவின் கேட்க, நான் என்ன நிவின் பண்ண முடியும்? இங்கே ஏற்கனவே அம்மா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, எல்லாருமே என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி வெண்ணிலானால் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வெண்ணிலா கம்ப்ளீட்டாக சரியானதுக்கப்புறம் தான் அவளோட சுயரூபத்தை காட்டுவா பாரு, அவனால் உன் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரப்போகுதுன்னு அம்மா பயந்த மாதிரியே நடந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறுத்து காவேரி, முதல்ல நீ என்ன இப்படி மாறிட்ட? நீ கொடைக்கானலை பார்த்து காவேரியே கிடையாது, நீ இப்படிலாம் உன் ஃபேமிலிக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணுறியே, கட்டின புருஷனுக்காக நீ சப்போர்ட் பண்ணணும்னு யோசிச்சிருக்கியா? விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு, வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே நீ தானே, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பிரச்சனைக்கு முழு காரணமும் நீ தான் காவேரி, அதனால் இந்த பிரச்சனையில் நீ தான் விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே அந்த பசுபதி ராகினியும் தானே இதுக்கு காரணம், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நிவின் காவேரி கிட்ட கேட்க, ஆமாம் நிவின், நீங்கள் நினச்சது கரெக்டு தான், ராகினியும் பசுபதி தான் இதுக்கு காரணம், வெண்ணிலாவோட மாமா கூட்டிகிட்டு வந்து வெண்ணிலாவை அனுப்பி விட்றதா தான் விஜய் எல்லாமே பேசி வச்சுருந்துருக்காரு, ஆனால் அந்த பசுபதியும் ராகினியும் சேர்ந்து தான் வெண்ணிலாவோட மாமாவை மனசை குழப்பி விட்டு அவருக்கு எதிராக எல்லாத்தையுமே கிளப்பி விட்டுட்டாங்க. இவங்க ஏன் தான் இப்படி என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல நிவின். கொடைக்கானலில் நடந்த அந்த பிரச்சனையை நினச்சி என்னை ஒவ்வொரு நாளும் பழி வாங்குறதுக்காக துடிச்சிட்டு இருக்கான் அந்த பசுபதி அப்படின்ற மாதிரி காவேரி நிவின் கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஆளையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஆளை வசம் பார்த்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத காவேரி, ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ விஜய்க்கு சப்போர்ட்டிவாக நிற்கணும், சப்போர்ட்டிவாக நின்று நீ தான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும், நீ மட்டும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணேன்னா போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், முதல்ல எல்லார்கிட்டையும் போய் உன்னோட ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்லு, நீயும் விஜயும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சியும் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, அதை காமிக்கும் போது வெண்ணிலா இல்லை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பொண்ணு கையில் ஒரு ரிங்கை மாட்டிட்டு விஜய் தான் என் புருஷன் சொன்னால் அது செல்லுபடி ஆயிருமா? உன் வயிற்றில் வளருது பாரு குழந்தை, அந்த குழந்தை சொல்லும் 1000 உண்மை, 1000 அர்த்தத்துக்கும் அந்த குழந்தை தான் ப்ரூஃபாக நிற்கும், ஸோ நீ அதை முதல்ல பண்ணு, அப்போ தான் விஜய் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும், அது போக நீயும் விஜயும் ஒன்று சேர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நிவின், கண்டிப்பாக அது ஒத்து வராது, இந்த டைமில் நான் இந்த மாதிரி மட்டும் சொன்னேன் அவ்வளோதான், அம்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க, அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு என்னால் அப்படின்னா அதை தாங்கிக்கவே முடியாது, வாழ்க்கை முழுக்க அந்த ஒரு குற்ற உணர்ச்சி என்னை கொண்டுட்டே இருக்கும், நான் இந்த மாதிரி மட்டும் இப்போதைக்கு பண்ண மாட்டேன், பொறுமையாக இருப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், விஜய் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக எடுத்து கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அது வரைக்கும் நான் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல நிவின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி அம்மா வராங்க நான் வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி கால் கட் பண்ணிடுவாங்க. உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆவார் நிவின். இவ என்ன இப்படி மாறிட்டா, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு மட்டும் யோசிச்சுட்டு இருக்காளே, அங்கே ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இவ்வளவு தானே அதுக்கு காரணம், கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஹஸ்பண்டை பற்றி நினைக்காம இப்போ அவள் பாட்டுக்கு ஒன்று பிளான் பண்ணி தப்பாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கவே கூடாது, இந்த விஷயத்தில் நம்ம விஜய்க்கு மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு சின்ன பிரச்சனையால் தான், சின்ன தப்பால் தான் இந்த அளவுக்கு 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, ஸோ இந்த ப்ரெக்னன்சி விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை மீடியாவில் போயிட்டுருக்கு, போலீஸில் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறது நம்மளுக்கே
குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அதனால் இப்போவே நான் விஜய்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி விஜய்க்கு கால் பண்ணுவார். விஜய் இவரோட காலை பார்த்ததுமே டென்ஷன் ஆவார். என்னடா சொல்லு, எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கு என் கூட பேசுகிறதுக்காக கால் பண்ணியிருக்கியா? நீ நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, காவேரி நானும் இப்போதைக்கு சேர முடியாது, உனக்கு அதுதானே ஆசை அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, நிவின் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க விஜய், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, தயவு செய்து உங்கள் ஆத்திரத்தையும் கோவத்தையும் என் மேலே காட்டாதீங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக மட்டும்தான் கால் பண்ணியிருக்கேன், தயவு செய்து கேளுங்க, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமும் பசுபதியும் ராகினியும் மட்டும்தான், அவங்க 2 பேர்னால தான் வந்துட்டு எல்லா ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் வந்து உங்களோட கான்ட்ராக்ட் விஷயத்தை சொல்லி அவங்க மாமாவை குழப்பி விட்டு வெண்ணிலாக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ணது இந்த பசுபதி ராகினி மட்டும்தான். ஸோ அவங்கள நீங்கள் முதல்ல என்னங்கிறது பாருங்கள், அதுக்கப்புறமா எந்த முடிவுனாலும் பண்ணுங்கள். அந்த ராகினி உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்கள் பின்னால் குத்திக்கிட்டு இருக்கா, முதல்ல அவளை என்னன்னு சொல்லி கவனிங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் விஜய், நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகணும், இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகி நீங்கள் காவேரி கூட சேரணும்னா தயவு செய்து நீங்கள் காவேரியை பார்த்து போய் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுங்க, அவள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை மறைச்சிட்ருக்கா, இது கூட வந்துட்டு எனக்கு எதேச்சியாக தான் தெரியும், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், என்கிட்ட எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுன்ற மாதிரி நீங்கள் நினச்சி கோவப்படவும் வேண்டாம், காவேரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சி வச்சுட்ருக்கா, அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அவகிட்ட மட்டும் அந்த விஷயத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக அந்த பிரச்சனை இருக்கும், அது ஒரு பெரிய சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்கும். ப்ளீஸ் தயவுசெய்து எனக்காக அதை மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணி கூட நீங்கள் பேச வேண்டாம், காவேரி கிட்ட போய் டைரெக்டாக பார்த்து அவகிட்ட சத்தியம் கேளுங்க, என்கிட்டேருந்து நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற என்னங்கிறத வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், அவள் வாயாலே அவள் சொல்லுவா, அந்த உண்மை தான் உங்கள் 2 பேர்த்தையும் வந்து சேர்த்து வைக்க போகுது, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் சேரதா போகிறீங்க, இந்த வெண்ணிலா பிரச்சனைன்னு நினச்சி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், எல்லாமே சால்வ் ஆகிடும், நீங்களும் காவேரியும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி நிறையாவே இருக்குது, யாராலையும் உங்களை எதுவும் பிரிக்கவும் முடியாது, எதுவும் பண்ணிடவும் முடியாது, நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க பிரதர் அப்படின்ன மாதிரி சொல்ல, தேங்க்ஸ் பிரதர், நான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லை, நான் கண்டிப்பாக காவேரி கிட்ட பேசுகிறேன், பேசி என்னங்கிறத கேட்குறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு உடனே காலை கட் பண்ணிடுவார் விஜய். அதுக்கப்புறமா யோசிப்பார், என்னமோ ஒரு விஷயத்தை காவேரி மறைச்சிட்ருக்கா, ரொம்ப நாளாகவே அவன் என்கிட்ட க்ளோஸாக பேசணும்னு ட்ரை பண்ணி அதை நடக்காமல் போயிட்டுருக்கு, இப்போவே நான் கால் பண்ணி காவேரி கிட்ட கேட்குறேன், அவள் என்ன உண்மையை என்கிட்டேருந்து மறைச்சி வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியும், என்னால் கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை தனியாக சமாளிக்கவே முடியாது, அவள் இந்த மாதிரி டைமில் கூட காவேரி என் கூட நிற்காமல் கூட சப்போர்ட்டிவாக இல்லாமல் இப்போ கூட அம்மா அம்மான்னு இருக்காளே, ஒருவேளை நான் அவள் லைஃப்பில் கிடைக்கலனா கூட அவள் இப்படியே தான் இருப்பாளா, நான் வெண்ணிலா பாவம்னு யோசிச்சதை தவிர எந்த தப்புமே பண்ண கிடையாது, ஆனால் காவேரி இப்படி என் கூட சப்போர்ட்டிவாக இல்லாமல் என்னை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து காவேரிக்கு ஹர்ட் ஆகும், காவேரி கஷ்டப்படுவான்னு சொல்லி யோசிக்கிறோமே தவிர காவேரி கிட்டேருந்து ஒரு நாள் கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததே கிடையாது, பட் இப்போ கடைசியாக வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன், காவேரி இதுக்கு மட்டும் ஒத்துழைக்காமல் இதுக்கு மட்டும் எனக்கு சப்போர்ட்டிவாக நிற்காமல் இருந்தான்னா கண்டிப்பாக என் மனசும் மாறதான் செய்யும், எத்தனை பிரச்சனை தான் நானும் சால்வ் பண்ணுறது, காவேரின்ற ஒருத்திக்காக வந்து இவ்வளோ பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெண்ணிலாவுக்கு ஒரு பிரச்சனை, பசுபதி சைடு கூட இருந்து காவேரி அவங்க ஃபேமிலினால தான் பிரச்சனை வந்துட்டுருக்கு, எல்லாத்தையும் காவேரிக்காக நான் ஃபேஸ் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கேன், பட் காவேரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்போவே நான் காவேரியை போய் டைரெக்டாக பார்த்து என்ன விஷயங்கிறத நிவின் சொல்கிற மாதிரி கேட்குறேன், நிவின் சொன்னது மட்டும் உண்மையாக இருந்துச்சு, ஒரு வேளை இங்கே பிரச்சனைகள்லாம் முடிவு தெரிஞ்சுதுன்னா அதுவே எனக்கு போதும், என் காவேரி கூட நான் சேர்ந்தேன்னா எனக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்படின்ன மாதிரி நினச்சிட்டு காவேரியை பார்க்குறக்கு பயங்கர